Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Malathys cooking series and vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து what's inside my fridge. So, fridge tour தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வீடியோ லைக் பண்றோமோ அந்த அளவுக்கு வீடியோ ப்ரோமோட் ஆகும். ஏன்னா இதுதான் புது யூடியூபோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் டூருக்கு போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் வந்து Whirlpool கோல்ட். அப்புறம் இதோட விலையை பார்த்தீங்கன்னா US டாலர்ஸில் வந்து $1150. அதே இந்தியன் ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1,15,000 கிட்ட வரும் அப்ராக்சிமேட்டாக. ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இந்த ஒயிட் போர்டு எதுக்குன்னா, நான் வந்து க்ராசரிஸ் லிஸ்ட் எதாவது மிஸ் பண்ணேன் இல்லை எதாவது வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து எழுதி வைக்கிறதுக்கு தான். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த ஒயிட் போர்ட் க்ளீனாக இருக்குது. அப்புறம் இது என்னோடய டாட்டரோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பிக். அப்புறம் இது என்னோட சன்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பிக். அப்புறம் இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்க விளையாடுறதுக்காக சும்மா ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருக்கிறது. இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு. எப்போவுமே இவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும். வீடியோக்காக நான் இதை க்ளீன் பண்ணல, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா. நான் எப்போவுமே அது ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். எனக்கு எப்போவுமே எல்லாமே நீட்டாக இருக்கணும். ஸோ இப்போது டாப் ரேக்லேருந்து பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 ரேக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஷெல்ஃப்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து எக்கு, அதுக்கப்புறம் சிக்கன், இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சுப்பேன். அப்புறம் கோகனட் வச்சுப்பேன். சப்போஸ் ஏதாவது சாம்பாரோ அந்த மாதிரி எதாவது மீந்துச்சுன்னா நம்ம டப்பாவில் போட்டு இந்த ரேக்கில் தான் நான் அதை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் சண்டேக்கு. ஸோ சிக்கன் வச்சுருக்கோம். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ட்ரே இருக்கும். ஃப்ரூட் ட்ரேக்கு மேலே ஒரு சின்ன ரேக். அப்புறம் இது வந்து ஸ்பெஷலி ஃபார் மாவு வைக்கிறதுக்கு தான், தோசை பேட்டர், இட்லி பேட்டர் வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த ஃப்ரூட் ட்ரேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணலாம். நான் இங்கே மேக்ஸிமம் ஆப்பிள்ஸ் அண்ட் கோவாஸ் தான் வைப்பேன். இப்போது நம்ம ஃபைனல் ரேக்குக்கு வந்தாச்சு. இதில் வந்து நான் மேக்ஸிமம் டொமேட்டோஸ் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜு கீழே இருக்கிறதுனால நான் இங்கே டொமேட்டோஸ் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் ஜிஞ்சர், கீரை, அப்புறம் முருங்கைக்காய், நீட்டாக இருக்க காய்கள்லாம் இங்கே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உடைக்காமல் வைக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்து நான் ஃப்ரூட்ஸ் வைப்பேன். அது மட்டும் இல்லை, மிளகாத்தூள்லாம் சில டைமில் ஊர்லேருந்து மாமியார் கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நான் இந்த ரேக்கில் தான் வைப்பேன். ஸோ அதான் வந்து ஃபைனல் ரேக். இது கீழே வந்து நம்மளுக்கு 2 வந்து வெஜிடபிள் ட்ரே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ட்ரேயில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெஜிடபிள்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து இந்த கொத்தவரங்காய், பீன்ஸ், அந்த மாதிரி பச்சையாக இருக்க வெஜிடபிள்ஸ் தான் நிறையா வாங்குவேன், நாட்டு காய்கறிகள். ஸோ அதையுமே நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த கொத்தவரங்காய், அந்த பீன்ஸ், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜிப் லாக்கில் போட்டுட்டு அது கூட உள்ளே வந்து ஒரு பேப்பர் டவலோ இல்லை நியூஸ் பேப்பர் கூட வைக்கலாம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பேப்பர் டவல் வைக்கும் போது அதில் இருக்க அந்த காயில் இருக்க ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ காய் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடாது. ஸோ அதனால தான் வந்து முக்கியமாக இந்த கொத்தவரங்காய், பீன்ஸு, வெண்டைக்காய், ஸோ இதுக்கெலாம் நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த 2 ஸ்டோரேஜ்க்குமே கீழே வந்து தனித்தனியாக ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன டெம்பரேச்சருக்கு வெஜிடபிள் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஹைலியோ இல்லை லோலியோ இல்லை மீடியமில் கூட வச்சுக்கலாம். ஸோ 2 பாக்ஸ்லையுமே தனித்தனி ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு இது வந்து ஜூஸ் காய்கறிகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஹையாக வச்சுருப்பேன். ஏன்னா கேரட்ஸ் இருக்கும், பீட்ரூட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதில் வச்சுருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், கேரட்ஸ், அப்புறம் பீட்ரூட், அப்புறம் ரேடிஷ், அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளார இருக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னோடய வெஜிடபிள் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரிட்ஜ் டோரோட டாப் ரேக். ஸோ இந்த டாப் ரேக்கில் வந்து பட்டர், அப்புறமேட்டு அந்த பதப்படுத்தின கோகனட் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பொரியலுக்கெலாம் போடலாம். அதுக்கப்புறம் லெமனேட் வச்சுருப்பேன், லெமன் ஜூஸ், கான்சன்ட்ரேட்டட் லெமன் ஜூஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமேட்டு பாக்கு, நம்ம படைக்கிறதுக்கு அந்த வெத்தலை பாக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பாக்கு. அதுக்கப்புறமேட்டு ஜாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த பக்கம் ஒரு குட்டி டோர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஃபுட் கலர்ஸ், அப்புறமேட்டு வெண்ணிலா எசன்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கோ இல்லை சம்டைம் கேசரி கூட நம்ம ஃப்ளேவர் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதில் எசன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு டப்பாவில் இருக்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இதுதான் மேலே இருக்க 2 ரேக்லேயும் வச்சுருக்க ஐட்டம்ஸ். இப்போது நம்ம அது கீழே என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த 2 ரேக்குமே ஸ்பெஷலி ஃபார் மில்க் தான். உங்களுக்கு டேட் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நவம்பர் வரைக்கும் இருக்குது. 2 மில்க்குமே டேட்டு. இது வந்து செப்டம்பர். ஸோ நவம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக் ஹோல் மில்க். ஆர்கானிக் இல்லாத ஹோல் மில்க்கும் இருக்குது, அது கொஞ்சம் ரேட் கம்மி. அப்புறம் இது வந்து 2% மில்க், ரெடியூஸ்டு ஃபேட். ஸோ ஹோல் மில்க் வந்து நல்லா திக்காக இருக்கும் பால். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு, இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் 2% ரெடியூஸ்டு ஃபேட்டில். ஸோ அது வந்து எங்களுக்குன்ற மாதிரி நாங்கள் பிரித்து பால் எப்போவுமே வாங்கிறது தான். ஸோ பால் நிறையா இருக்குதுன்னு பயப்படாதீங்க, எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் புது கேன்சல் லோட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து சாஸஸ், கெச்சப், மைனீஸ் அந்த மாதிரி வச்சுருப்பேன். அது கீழே வந்து வெறும் லெமன்ஸ் தான். இந்த இடத்துல வந்து வெறும் லெமன்ஸ் தான் வச்சுருப்பேன். அது கீழே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வினிகர், அப்புறம் சாஸஸ் அது வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் நிறையா வெரைட்டி ஆஃப் சாஸஸ் வச்சுருப்பேன். ஸோ இக்னோர் இட். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் வந்து கீழே வந்து முடிஞ்சிடுச்சு. நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் எல்லாத்துக்கையும் கீழே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நான் இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா க்ளீன் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எதாவது கொட்டிடுச்சு, சப்போஸ் பால்லாம் சில டைம் லீக் ஆகிடும், அதெல்லாம் கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரை படைஞ்சாலும் ஈஸியாக தொடச்சிடலாம். நவ் அண்ட் தென் இதை லைட்டாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளார போடுறதுக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி மீதி இடத்துலலாம் நான் வந்து பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் அங்கே மட்டும் போட்டுட்டு சின்ன இடத்துலலாம் பேப்பர் யூஸ் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரீசர் டோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரீசரில் எப்போவுமே ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். 2லேருந்து 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இந்த கோன் ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் ரசப்பொடி இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் பின்னாடி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், புளியெல்லாம் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது லாங் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது மருந்து ஜாமான் நான் ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட மீதி இருக்க ஜாமான்லாம் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இந்த வசம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இதில். அப்புறம் இது வந்து ஐஸ் க்யூப் மேக்கர். ஸோ நம்ம அந்த ராடை மேலே எடுத்து விட்டோன்னா ஐஸ் வரும். நான் ஐஸ் வேணான்றதுனால ராடு கீழே இறக்கி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஃப்ரீசர் டோரில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 2லேருந்து 3 வெரைட்டி ஐஸ்கிரீம் வச்சுருப்பேன். ஒன்று வெண்ணிலா, இன்னொன்று ஸ்ட்ராபெரி. இது வந்து மஞ்சள் கிழங்கு, அது வந்து அந்த ரூட்டோடு இருக்கும் தெரியுமா, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கும் தெரியுமா, அந்த மஞ்சள் கிழங்கு. ஸோ விசேஷ நாளில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஃப்ரீசரில் வச்சா லாங் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். அதனால தான் அதை ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது. அது கூடவே வந்து கேஷ்யூஸ், அப்புறம் ஆம்லா. இங்கே ஃப்ரோசன் ஆம்லா தான் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரோசன் பீஸ், அப்புறம் ட்ரம் ஸ்டிக்ஸ். இதுதான் என்னோடய ஃப்ரீசர் டோரில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீசர் ஐட்டம்ஸையும் ஃபுல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வெளியே பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. இது வந்து ஐஸ் வாட்டர் வரும் இதில். ஸோ இங்கே லைட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து லைட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து வாட்டர் பிடிக்கலாம். ஸோ இதில் வந்து லைட் செட்டிங்ஸுமே 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் லைட் செட்டிங்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து நைட் லைட் செட்டிங்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது நார்மல் நைட் செட்டிங்ஸ். இப்போ நான் இதை வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நைட் லைட் செட்டிங்ஸ் வரும் பாருங்கள். இதான் வந்து நைட் லைட் செட்டிங்ஸ். இங்கே வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. இப்போது நான் இதில் வந்து வாட்டரை நான் எப்படி ஃபில் பண்ணணுன்னு காமிக்கிறேன். இதை வந்து கிளாஸ் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், வாட்டர் வந்துடும். நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். ஐஸ் வாட்டர் வந்து நீங்கள் பாட்டில் பிடிச்சி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வேணுன்றப்ப இதை நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி வாட்டர் குடிச்சிக்கலாம்.
இப்போ வாட்ஸ் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் முடிஞ்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி பேப்பர் போட்டுருவேன். ஏன்னா அந்த சமைக்கிற எண்ணெய் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ் மேலே படியும். ஸோ அதை க்ளீன் பண்ணால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே நான் நெயில் பாலிஷ் தான் வச்சுருப்பேன். நெயில் பாலிஷ் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க பழக்கமே கிடையாது. நான் வெளியே தான் வைப்பேன். அப்புறம் நெயில் ரிமூவர் இருக்குது. அப்புறம் அது என்னோடய அப்பாவோட ஃபோட்டோ. அப்புறம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த ஃப்ரிட்ஜ் நாங்கள் காசு கொடுத்து வாங்கல. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரிட்ஜ் ஓவன் இது எல்லாமே அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜு ஓவன்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ்டாக வச்சுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathys குக்கிங் சீரிஸ் அண்ட் vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.